நமஸ்காரம். வெல்கம் டு டெம்பிள் டேல்ஸ் பை கிருத்திவர்ஸ். இன்றைக்கி ஒரு சிற்பி செதுக்கிய 3 முருகன் சிலைகள் உள்ள 3 திருத்தலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். புறவச்சேரி, எட்டுக்குடி, எண்கண் ஆகிய தலங்களோட ஸ்தல புராணம் என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். முத்தரச சோழன் புறவச்சேரியை ஆண்டு வந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு ஆசை, ஒரு முருகன் சிலை செதுக்கணும். அந்த முருகனுக்கு 6 முகங்கள் இருக்கணும், 12 கைகள் இருக்கணும், மயில் மேலே ஏறி அமர்ந்த கோலமாக இருக்கணும்னு சொல்லி சிற்பியை வர வச்சு அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லுவார். அந்த சிற்பி முழு கவனத்தோட ஒரு ரொம்ப அழகான ஒரு சிலையை உருவாக்குவார். அந்த சிலைக்கு நரம்புகள் ஓடுறது கூட தெரியும். அந்த 12 கைகளில் 12 டிஃப்ரெண்ட் ஆயுதங்களும் இருக்கும். அதை செஞ்சு முடித்து ராஜா கிட்ட காட்டினோன்னு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். பட் ஆனால் அவர் என்ன நினைப்பார், இந்த சிற்பியை வேறு எந்த கிங்டம்லேயும் போய் இந்த மாதிரி ஒரு சிலையை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட கட்டை விரல் 2த்தையும் தானமாக வாங்கிட்டுருவார். அந்த சிற்பி போயிட்டுருக்கும் போது எட்டுக்குடி அப்படின்ற ஊருக்கு போவார். அங்கே ஒரு நல்ல கல்லை பார்த்தோன்னா அவருக்கு திருப்பி முருகன் சிலை செய்யணும்னு ஆசை அதே மாதிரி ஒரு முருகன் சிலையை செஞ்சுருவார். அப்போது ராஜாவுக்கு தூதுவர் மூலியமாக தெரிய வந்துடும், இந்த சிற்பி இதே மாதிரி ஒரு சிலையை அங்கே செஞ்சுட்டாருன்னு சொல்லி. உடனே மன்னர் இவரை வரவழைச்சு, நான் சொன்னதையும் மீறி நீ செஞ்சுட்டல, நல்ல உன்னோட 2 கண்ணையும் நான் தானமாக எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி அவரோட 2 கண்ணையும் தானமாக எடுத்துட்டுருவார். இப்போ இந்த சிற்பிக்கு 2 கட்டை விரலும் கிடையாது, 2 கண்ணும் கிடையாது. அப்போ வானத்துலேருந்து ஒரு ஒலி கேட்கும், அஷ்டநேத்திரபுரம்ன்ற ஊருக்கு இன்னொரு சிலை செதுக்கினா உனக்கு கண்டிப்பாக கையும் கிடச்சிடும், உன்னால் பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி மறைஞ்சிரும். சிற்பி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த ஊரை தேடி போயிட்டுருப்பார். அப்போ முருகனே 5 வயது சிறுமியாக இந்த உருவெடுத்து அந்த சிற்பியை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் அந்த சிலையை வடிவமைக்கிறதுக்கு அவரே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் அந்த சிற்பிக்கு. ஃபைனலாக அந்த முருகன் ரெடி ஆனதுக்கப்புறம் முருகனோட கண்ணை திறக்கிற அந்த நாள் வரும். அப்போது அந்த சிற்பி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிப்பார், எனக்கே கண் இல்லாமல் எப்படி முருகா நான் உனக்கு கண்ணை திறந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து வைப்பார். அப்போ ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். என்னென்னா அந்த சிற்பிக்கு கட்டை விரல்களும் வந்துடும், அதே மாதிரி அவரோட கண்களும் திரும்பி வந்துடும். முருகன் அவருக்கு தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுத்த ஸ்தலம். இந்த சிற்பி எண்ணங்களை கொண்டு சிலையை வடிவமைச்சதுனால எண்கண் அப்படின்ற பேர் இந்த திருத்தலத்துக்கு பிற்காலத்தில் வந்தது. இந்த சிற்பி தான் சில்ப முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரன் அப்படின்ற பேரில் அவரோட சமாதி இந்த எண்கண் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அவருக்கு முக்தி கொடுத்த ஸ்தலம் இதுதான். திருவாரூர், நாகப்பட்டினம் இது 2 இடங்கள்லேருந்தும் இந்த 3 ஸ்தலங்களும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ யார் யார் அந்த சைட் போகிறீங்களோ கண்டிப்பாக இந்த 3 ஸ்தலங்களையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஒரு அழகான திருப்புகழ் கேட்கலாம் வாங்க. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியதே, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியதே, கந்தனென்றூற்றுனை நாளும் கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ, கந்தனென்றூற்றுனை நாளும் கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை வாழா, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை வாழா, செந்திலங் கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றி பெருமாளே. இந்த 3 கோயில்களையும் ஒரே நாள் பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும்.